தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது 15வது வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று, என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். கழுதையின் மேலிருந்து இறங்கினான். காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய நாட்டில் திருமணம் ஆன பிறகு அந்த திருமணமான பெண்ணை, மணமகளை அந்த கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதான அந்த நிகழ்ச்சி ஒரு விசேஷித்த நிகழ்ச்சி. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமாம், அது ஒரு எல்லா சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்க. ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்கும். திருமணம் முடிச்சு போக இந்த நாட்கள்லாம் ரொம்ப என்ன சொல்றது, மீடியாக்கள் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப சுருக்கி விட்டது. ஏன்னா காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் பெற்றோரோடு பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, பேசிக்கொள்கிறாங்க. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டுக்கு அம்மா தான் ஃபோன் பண்ணி எழுப்புறதே சில வீடுகள். என்னம்மா எழுந்துட்டியா, அவருக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டியாம்மா, காஃபி போட்டு கொடுத்துட்டியா, மாப்பிள்ளை எழுந்துட்டாரா, பல்லு விளக்கிட்டாரா, ஆஃபீஸ் கிளம்பிட்டாரான்னு அவ்வளோத்தையும் சில அம்மாக்கள்லாம் விசாரிப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப சுருங்கிடுச்சு. ஆனால் முன்பெல்லாம் அப்படி கிடையாது. இங்கேருந்து திருமணமாகி ஒரு பெண் பிள்ளைகள் வீட்டில் இருந்து போனாங்கன்னா கடிதத்தின் மூலமாக அவர்கள் தொடர்பு கொள்ளணும். ஒரு கடிதாசி போடுவாங்க, அந்த கடிதங்கள் வந்து சேரும். பிறகு கடிதங்களின் மூலமாக அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும், காலங்கள் எடுக்கும். அப்படித்தான் பேசிக்க முடியும், ஒரு பெற்றோரும் பிள்ளைகளும் அப்படித்தான் பேசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வீட்டில் 20-22 வருஷம் வளர்ந்த ஒரு பிள்ளை தன்னுடைய வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போய் அந்த பிள்ளை வாழ போகுது அப்படின்னு சொன்னால், அந்த பெற்றோருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் மற்ற உறவுகளுக்கும் அது ஒரு பெரிய அந்த பிரிவை தாங்க முடியாத ஒரு பெரிய துயரமாக அது இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் தன் பிள்ளை போய் இன்னொரு இடத்துல வாழ போகுதே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும். அது ரெண்டுமே கலந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம், அதே நேரத்தில் அது ஒரு பெரிய துயரமான தருணமும் கூட. பிரைஸ் காட், ஆமென். நம்ம தானே பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களுக்கு அது தெரியும். நீங்களும் ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க தானே, ஆமாவா இல்லையா? இந்த போது பாருங்களேன், ஏதோ ஒரு உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த ஏலியன்ஸ் மாதிரி தெரியுறீங்க. ஏதோ வேற்று கிரகவாசிகள் மாதிரியே இருக்கீங்களே, எப்படி அது? எங்களுக்கும் இதுக்கு நீ சொல்கிறதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லையாப்பா அப்படின்ற மாதிரியே இருக்கீங்களே. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீயும் ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததானே, அப்படி கேளுங்களேன். ஸ்தோத்திரம். அப்போ அந்த கல்யாணம் முடிச்சு வரும்போது ஒரு பக்கம் இந்த அம்மாவும் பொண்ணும் அப்படி பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த சைடில் அங்கே போகும்போது அழுவாங்க, இங்கே போகும்போது அழுவாங்க, அப்படி சமையல் கட்டுக்கு போகும்போது அழுவாங்க, அப்படி கண்ணை தொடச்சிப்பாங்க, புஸ்குன்னு அழுது அப்படி இப்படி போயிட்டே இருப்பாங்க. ஆமாம்,
நல்லா பார்த்துக்கடி என்ன அப்படின்னு அப்படி சொல்லும் போதே அப்படியே பொங்கிறோம், அப்படி சொல்லும் போதே அப்படி பொங்கிறோம். பார்த்துமா ஒழுங்காயிரு அப்படின்னு. அந்த மாப்பிள்ளை மட்டும் அப்படியே ஜம்பமாக இருப்பார், அப்படியே அப்படி சுற்றிக்கிட்டு அப்படியே வருவார். என்னத்த அழுதுகிட்டு நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி அப்படி மாப்பிள்ளை இருப்பார். ஆனால் அது அந்த பெண் வீட்டாருக்கு ஒரு பெரிய உணர்வு பூர்வமான நிகழ்வு. ஏன்னா இங்கே செல்லமாக வளர்ந்த பிள்ளை, இங்கே எதுனாலும் அதட்டி உருட்டி மிரட்டி வாழ்ந்தவ, அங்கே போகிற இடத்துல எப்படி இருக்குமோ கணவனை சமாளிக்கணும், மாமனார் மாமியாரை சமாளிக்கணும், நாத்தனார் கொத்தனாரை சமாளிக்கணும், இப்படி இவ்வளோ பேரை சமாளித்து எப்படித்தான் நடத்துவா, வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டாளே, அங்கே போனால் இவ எப்படி பிழைப்பான்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் யோசிப்பாங்க. அப்புறம் மாப்பிள்ளைய கையை பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவள் காஃபியை டீ மாதிரி போடுவா, நீங்கள் பார்த்து குடிங்க, ஏதாவது அப்படிலாம் சொல்லி அனுப்புவாங்க. அப்படி ஒரு ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு டைம். அப்படி ஒரு டைம் இங்கே பைபிளில் நடக்குது. இது யாருடைய லைஃப்பில் நடக்குதுன்னா, காலேபோட மக, அவளுடைய பெயர் அக்சால். அக்சால் என்கிறதான இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான ஒரு சம்பவம் இது. பரிசுத்த வேதாகமத்தில் 2 இடத்துல இந்த நிகழ்ச்சியை நாம் எழுதியிருக்கிறோம். இதுக்கு பிறகு இவளை பற்றி அதிகமான தகவல் ஒன்றும் இல்லை. இது என்ன நடக்குதுன்னா, அந்த நாட்களில் நம்ம ஊரில் கல்யாணம் முடிக்கணும், இப்போ தான் நம்ம தான் வாட்ஸ்அப்பில் பார்த்து ஃபேஸ்புக்கில் புக் பண்ணி ட்விட்டர்லேயே கல்யாணம் பண்ணுறங்க இல்லையா. அந்த நாட்கள் அப்படியெல்லாம் கிடையாது. கல்யாணம் பண்ணோன்னா அந்த ஊரில் காலை பெண்ணை டிமாண்ட் வைக்கிறாரு, என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா ஒரு ஊரையே அவன் என்ன பண்ணணும்னா யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும், அவனுக்கு என் பொண்ணை தரேன் அப்படின்னு சொல்கிறார். கவனிங்க, அந்த நாட்களில் யோசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் வச்சுருந்தா ரொம்ப பேருக்கு கல்யாணம் ஆகிருக்காதே பிரதர். உண்மைதான், என்ன பண்ணுறது, சிலர்லாம் அப்படியே இன்னும் கால சன்னியாசியாகவே இருக்கணும். பாருங்க, காலேப் என்ன பண்றாரு, அந்த நாட்களில் அந்த கானானை சுதந்திரிக்கும் பொழுது ஒவ்வொரு பட்டணங்களா யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறாங்க. யோசுவா கிட்ட அவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு மலை நாட்டை தாரும் என்று சொல்லி அவர் கேட்கிறாரு. நீங்க போய் அதை சுதந்திரித்து கொள்ளுங்கள்னு யோசுவாவும் சொல்ல காலேப் யுத்தத்துக்கு போறார். எத்தனை வயசுலனா 80 வயசுல யுத்தத்துக்கு போறார். போகும்பொழுது சொல்றாரு, எனக்கு 40 வயசுல இருந்த பலன் இருக்கு இப்பவும், அதனால நான் என்ன பண்றேன்னா யுத்தத்துக்கு போய் நான் அந்த மலை நாட்டை ஜெயித்து கொள்றேன்னு சொல்லி அவர் ஜெயித்து கொண்டார். எபிரோன் காலேபுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சுதந்திரம் ஆயிற்று என்று சொல்லி நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அப்படி காலேப் ஒரு யுத்த வீரன். ஆகவே தனக்கு வரக்கூடிய மருமகன் எப்படி இருக்கணும்னா தன்னை போலவே ஒரு யுத்த வீரனாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே அவர் ஒரு விஷயத்தை பிரகடனப்படுத்துகிறார். என்னுடைய மகளுக்கு திருமண வயது வந்துவிட்டது. ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேர் என்னன்னா கீரியாத் செப்பேர். அந்த கீரியாத் செப்பேர் என்கிறதான ஊரை யுத்தம் பண்ணி யாரு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன்னு சொல்றாரு. அங்க அவருடைய தம்பி மகன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பெயர் ஒத்னியேல். அந்த ஒத்னியேல் வந்து யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்து சொல்றாரு, நான் இந்த மாதிரி அந்த ஊரை பிடிச்சிட்டேன், உங்க பொண்ணை தாங்கன்னு சொன்ன உடனே அந்த வீரனுக்கு யாரை கொடுக்கிறாரு, தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கிறார். பிரைஸ் காட், ஆமென். அதனால தான் நம்ம ஊரில் இந்த இலவட்ட கல் அதெல்லாம் தூக்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. ஏன்னா வீரனாக இருக்கணும், அவன் சோம்பேறியா சோதாவாக இருந்துடக்கூடாது. இப்படியாவது கஷ்டப்பட்டு பிள்ளைய குடும்பத்தை காப்பாற்றுவான், அவன் உழைச்சி சோறு போடுவான் அப்படின்றதுக்காக அப்படிப்பட்ட உழைப்பாளிகளுக்கு, கடினமாக கஷ்டப்படுறவங்களுக்கு, திறமசாலிகளுக்கு, பலசாலிகளுக்கு பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, அப்ப இந்த ஒத்னியேல் திருமணம் முடிச்சு போகிற அந்த தன்னுடைய மனைவியாகிய அக்சாலை அழைத்து கொண்டு போகிற அந்த தருணம், எல்லாம் வாகனத்தில் ஏறிட்டாங்க. அந்த வாகனத்தில் ஏறி நிற்கிற நேரத்தில் இந்த பிள்ளைக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசையை அவங்க அப்பா கிட்ட கேட்டணும்னு. கவனிங்க, அப்பா கிட்ட எப்போ கேட்டால் கிடைக்குன்னு இவளுக்கு தெரியுது பாருங்க. போறச்ச ஏன்னா அந்த சென்டிமெண்ட்ல என்னமா வேணும் அப்படின்னு கேட்டுருவாங்க இல்லையா. அப்போ பாருங்க, இவ அந்த டைம் பார்த்து, அப்பா நீர் எங்களுக்கு என்ன பண்ணீங்க, நீர் எனக்கு ஏற்கனவே வறட்சியான ஒரு நிலத்தை தந்தீங்கப்பா, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் நீர் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே, அவ்வளோதானம்மா இந்த மேற்புறத்தில் இருக்கிற நீர் பாய்ச்சலான நிலத்தெல்லாம் நீ எடுத்துக்க அப்படின்னு அப்பா சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். இன்றைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அக்சால் தன்னுடைய தகப்பனிடத்தில் ஒரு
தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து, தன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவித்து, தான் விரும்பின காரியத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். ஆமென். அவளுடைய விருப்பத்தை தெரிவித்தால் பெற்றுக்கொண்டாள். நான் இன்றைக்கு இந்த வருஷத்தை துவங்குறோம். இது முதல் வாரம். நான் சொல்லுவேன், உங்களுடைய விருப்பத்தை நம்முடைய தகப்பனிடத்துல தெரிவித்து பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அக்சாலை போல இந்த வருஷத்தின் துவக்கத்தில் அக்சால் தன் தகப்பனிடத்தில் ஜெபித்தது போல நீங்களும் நானும் நம்முடைய தகப்பனிடத்தில் ஜெபித்து இந்த வருஷத்திற்கான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். எப்படி இந்த வருஷத்தின் இறுதியில் நான் சொன்னேனோ, தேவ பிரசன்னம் இல்லாமல் புதிய வருஷத்துக்குள்ள போகாதீங்க. அப்படி ஒரு ஜெபத்தை மோசே ஜெபித்த ஜெபம், ஆண்டவரே நீர் வராவிட்டால் அந்த கானான் எனக்கு வேண்டாம் என்று சொன்னானே, அந்த ஜெபத்தை மோசே செய்தது போல இன்றைக்கு அக்சால் சொல்றா, எனக்கு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை நீர் தரத்தான் வேண்டும் என்று சொல்லி அவள் வாஞ்சித்து கேட்டு பெற்றுக்கொண்டதை போல இந்த புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிற நீங்களும் நானும் இந்த வருஷத்துல ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஜெபமாக, ஒரு விண்ணப்பமாக நான் இதை வைக்கிறேன். ஆண்டவரே, அவ சொல்றா, அவ முதல்ல நீர் பாய்ச்சலான தோட்டத்தை கேட்கல, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் சொல்றா. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு, சொல்லுங்க, எனக்கு, அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல இந்த 2020ஆம் ஆண்டுல உங்களுடைய தகப்பனிடத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் அப்படின்னு ஜெபிக்கிறதுக்கு நீங்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் ஆண்டவரே, ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தரணும், ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை நான் இந்த வருஷத்துல பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற விருப்பம், அப்படின்ற வாஞ்சை உங்களுக்கு இருக்குமானால் தகப்பன் அதை தருவார் என்று நான் உங்களுக்கு அப்படி சொல்லி உங்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா வேதம் எப்படி சொல்லுதுன்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, நாமெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி தருவோம்? பெஸ்டா தருவோம். கவனிங்க, அநேக தவறுகள் நிறைந்த வாழ்க்கையில் பலவிதமான தடுமாற்றங்கள் நிறைந்த நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும்னா, ஒரு தவறுமே இல்லாத, பாவமே இல்லாத, நீதியால் நிறைந்த பரிசுத்தமான தெய்வம் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவர் ஒரு நல்ல தகப்பன், அவர் ஒரு நல்ல தகப்பன். ஆமென். அவரிடத்துல கேட்கிறவங்களுக்கு நிச்சயமாகவே நன்மையான ஈவுகளை கொடுப்பார். நல்ல தகப்பன்மாருக்கு அது தெரியும். நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருந்தீங்கன்னா நாம கேட்கிற அப்பா நமக்கு தருவாரா தரமாட்டாரான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்ல அப்பாவா இல்லாதவங்களுக்கு அது தெரியாது. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, நல்ல அப்பாவா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைக்கு நீங்க எப்படி பார்த்து பார்த்து தேடி தேடி செய்வீங்களோ, நம்மளை விட நல்லவர் நம்முடைய தேவன் அப்படின்றத விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நம்முடைய தேவன் செய்வாரு அப்படின்ற விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாயிரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, இந்த நாளில் நான் ஒரு 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அக்சாலின் ஜெபம், முதல் குறிப்பு. 2வது, அந்த ஜெபத்தின் பொருள். அக்சால் ஜெபித்த ஜெபத்தின் பொருள், மைய பொருள் என்ன அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன். 3வது, ஜெபத்திற்கான பதில். இந்த 3 காரியங்களை நேரத்தோட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, அக்சாலுடைய ஜெபம் என்ன, அக்சாலுடைய ஜெபத்தின் மைய பொருள் என்ன. 3வதாக, அந்த ஜெபத்திற்கான பதிலை அவள் எவ்விதமாக பெற்றுக்கொண்டாள் என்பதை நான் வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அக்சால் தன்னுடைய தகப்பனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க வேண்டும் என்று தன்னுடைய மனதில் அவள் நிர்ணயித்திருந்தாள். நல்லா கவனிங்க, தன் மனதில் திட்டம் பண்ணி இருந்தால், தன் மனதில் தீர்மானம் பண்ணி இருந்தால், அவ என்ன பண்றா, தன்னுடைய கணவரோடு புறப்பட்டு போகிறதான நேரத்தில் அவ தன்னுடைய கணவரிடத்தில் சொல்றா, என் தகப்பனிடத்தில் நான் ஒரு காரியத்தை கேட்கணும், அதை நான் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி இருக்கிறத நாம இங்க பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்களே, இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறீங்களே, நான் ஒரு காரியத்தை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட வந்தீங்களா? சில ஆட்கள் ஒரு தீர்மானமே இல்லாம, ஒரு திட்டமே இல்லாம, ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம சபைக்கு வருவாங்க. நான் சொல்றேன், நீ எதிர்பார்ப்பே இல்லாம சபைக்கு வந்தா, எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம சபைக்கு வந்தா, எந்த விதமான தேவைகளையும் பெற்றுக்கொள்ளாமலே நீங்க திரும்ப போயிருவீங்க.
பிரைஸ் காட், ஆமென், ஹல்லேலூயா. எதிர்பார்ப்புகளோடு சபைக்கு வாங்க. ஏன்னா நீங்க வருவது ஆண்டவருடைய சமூகம். ஒரு தகப்பனிடத்தில் வருகிறீர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. எதிர்பார்ப்புகளோடு வரும் பொழுது தேவன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உள்ளத்துல வெறுமையா எந்த விதமான தாகமும் ஏதோ போவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டீங்கன்னா வந்த மாதிரியே தான் திரும்ப போவீங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எதிர்பார்ப்புகளோட வா தேவ சமூகத்துக்கு. எதிர்பார்ப்புகள் இல்லாம வந்தன்னா வந்த விதமாகவே தான் நீங்க திரும்பி போகணும். வெறுமையா வந்தீங்கன்னா வெறுமையா போவீங்க. தாகத்தோட வந்தீங்கன்னா கர்த்தர் உன் தாகத்தை தீர்த்து அனுப்புவார். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, கவனிங்க, இன்றைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போறேன். அப்படியானால் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும், ஒரு தாகம் இருக்க வேண்டும். என்ன தாகம்? கவனிங்க, 2 தாகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று, ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட பேசணும், கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை குறித்து பேசணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு முக்கியம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் என்னிடத்துல பேசுகிறத நான் கேட்பேன், நான் அவரிடத்துல பேச போறேன். என் தேவையை, என் விருப்பத்தை, என் வாஞ்சையை நான் ஆண்டவரிடத்துல நான் என்ன பண்ண போறேன்? சொல்ல போறேன். பிரைஸ் காட், ஆமென். சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, ஏன் நான் சொல்லணும்? ஏன்னா ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்னமே தேவன் தேவைகளை எல்லாம் அறிந்தவர். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா நாம் சரியானவற்றை கேட்கிறோமா என்பதை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நாம் நன்மையானவற்றை கேட்கிறோமா என்பதை தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே இன்றைக்கு இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்ற நீங்க கேளுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கேளுங்க. சொல்லுங்க, கேளுங்க. தேவன் உனக்கு தருகிற வரையில கேளுங்க, தேவன் உனக்கு கொடுக்கிற வரையில கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு திறக்கிற வரையில அந்த பரலோகத்தின் கதவுகளை நீங்கள் தட்டிக்கொண்டே இருங்க. அந்த பரலோகத்தின் கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும் வரையில தற்றதை நீங்க நிறுத்திராதீங்க, ஓய்ந்திராதீங்க. ஒரு தேவையோட, ஒரு தாகத்தோட, ஒரு எதிர்பார்ப்போட தேவ சமூகத்துக்கு தயவு செய்து வாங்க. பிரைஸ் காட், ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, ஒரு மாதிரி வாழ்க்கையில நொந்து ஒரு மாதிரி விரக்தியாகி, என்னத்த அவர் செஞ்சா செய்யட்டும், செய்யலைன்னா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வராதீங்க. ஆண்டவர் எனக்கு செய்யணும், தேவன் எனக்கு செய்யணும். ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பு எப்போ தெரியுமா வரும்? எப்போ வரும்? எப்போ வரும் தெரியுமா? நீங்கள் அவரை தேவனா நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வராது. அவரை தகப்பனா நினைச்சிட்டா வரும். தகப்பனா நினைச்சிட்டா வரும். ஏன்னா என் தேவைகளை என் தகப்பனிடத்துல சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா கிட்ட சொல்றதுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. அப்பா கிட்ட சொல்றதுக்கு ஒருத்தன் தயங்குறானா அவனுக்கும் அப்பாவுக்கும் சரியான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு அர்த்தம். பையங்க பாருங்க, சின்ன வயசுலலாம் அப்பா கிட்ட என்ன பண்ணுவானா, நல்லா கேட்பான், அப்பா எனக்கு அது வேணும், அப்பா எனக்கு இது வேணும், அப்பா எனக்கு அது வேணும். பிரைஸ் காட். என் பொண்ணு காலையில் சொல்றா, என்ன சொல்லு, பைக்கில் வரும்போது, நான் உங்ககிட்ட லிப்ஸ்டிக் கேட்டேன், நீங்கள் எனக்கு வாங்கி தரல, அம்மா எனக்கு வாங்கி தந்துட்டாங்களே அப்படின்னா. லிப்ஸ்டிக்கு கேட்டால் நான் வாங்கி தரலையா, அதனால் அவள் எனக்கு பவு சொல்லி காட்டுறா, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. கவனிங்க அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய தேவைகளை நம்மிடத்தில் சொல்லுவார்கள், சொல்ல தயங்கவே மாட்டாங்க. அப்படி எப்போ தயங்குவாங்கன்னா, அப்பா பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் விரிசல் வந்துடுச்சுன்னா, அந்த உறவுக்குள்ள விரிசல் வந்துடுச்சுன்னா இந்த பிள்ளைகள் தேவைகளை சொல்ல மாட்டாங்க. எப்போ உறவுகளுக்கு இடையில விரிசல் வருதோ அப்பத்தான் பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட என் தேவை, எனக்கு இது தேவைன்னு சொல்ல மாட்டாங்க. உறவுகள் சரியா இருக்கிற வரைக்கும் அம்மா எனக்கு இது தேவை, அப்பா இது எனக்கு தேவைன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. அதுலயும் அம்மா ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க அம்மா கிட்ட. ரொம்ப அது என்ன சொல்றது, அது ஷார்ட்கட். அது தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஒரு ஷார்ட்கட் மாதிரி, அது ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி. சில வீடுகளில் அம்மா கிட்ட போயினா அம்மா கரெக்டாக அதை எடுத்துட்டு போய் வந்துடும். இயேசுவின் மூலம் பிதாவேன்ற மாதிரி இது அம்மாவின் மூலம் பிதாவே. எல்லா காரியத்தையும் சாதிக்கிறதுக்கு சில வீடுகளில் அம்மா இருப்பாங்க. அம்மா கிட்ட சொன்னா தான் அது கரெக்டாக வந்து சேரும். இல்லைன்னா அப்பா கிட்ட சொன்னால் ஒரு 1008 கேள்வி கேட்பார். இப்போ எதுக்கு, ஏன், அதெல்லாம் என்ன, முன்னாடி கொடுத்துனே அது என்னாச்சு அப்படின்னு 1000 கேள்வி கேட்பார். அம்மா கிட்ட போனால் அதெல்லாம் வேணுமா, ரைட்டு வெயிட் பண்ணு, அவ்வளோ. அம்மா கிட்ட வேற பதிலே வராது, வந்துடும், வெயிட் பண்ணு.
அப்படி. அப்ப பாருங்க, இந்த தகப்பன் என்கிறதான ஒரு உறவு உங்களுக்கு தேவனிடத்தில் உண்டாயிருக்குமானால் தேவனிடத்தில் கேட்பதற்கு உங்களுக்கு தயக்கமே வராது. பிரைஸ் காட், ஆமென். அவருடைய தகப்பன் அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு இருக்குமானால், அதனால தான் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும் பொழுது சொல்லி கொடுத்தார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய ஆண்டவரேன்னு சொல்லல, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படின்னா ஆண்டவர் உங்களுடைய தகப்பன், ஆண்டவர் உங்களுடைய அப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு தகப்பனாயிருக்கிறார். என்னுடைய தகப்பனிடத்தில் கேட்பதற்கு எனக்கு எந்த விதமான அச்சமோ எனக்கு எந்த விதமான தயக்கமோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரைஸ் காட், ஆமென். நீங்க அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்க உள்ளத்தை நிறைத்திருக்குமானால் நீங்க சொல்லுவீங்க, அப்பா எனக்கு இது வேணும் ஆண்டவரே அப்படி நீங்க சொல்லுவீங்க. ஆமென். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்கு இல்லைன்னா, அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு மனசு வரலன்னா, உங்களுக்கு அப்படி அது ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்துச்சுன்னா உங்களால் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய தேவைகளை சொல்லவே முடியாது. நான் சொல்கிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய தகப்பனிடத்தில் கேள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த பூலோகத்துடைய தகப்பன்கள் சில நேரத்தில் நமக்கு கொடுக்கலாம், கொடுக்க மறுக்கலாம். சில நேரத்தில் அவங்க தங்களுடைய கடமையில் சரியாக இருக்கலாம், சில நேரத்தில் சரியாக இருக்க முடியாமல் போகலாம். ஆனால் இந்த பரலோகத்தின் தகப்பன் நன்மையான ஈவுகளை ஒரு நாளும் உனக்கு வழங்காமல் இருக்கவே மாட்டார். நீ எதை விருப்பத்தோடு கேட்டாலும், நன்மையான எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் அதை உனக்கு வழங்காமல் இருக்கவே மாட்டார். ஆமென். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பூமிக்குரிய தகப்பனே நமக்கு நல்லதை பார்த்து பார்த்து செய்வாங்கன்னா பரலோகத்தின் தகப்பன் அதிலும் மேலானவர். ஹல்லேலூயா. அவருடைய தேவைகளை பார்த்து பார்த்து சந்திப்பார். ஆமென். ஆகவே அந்த தகப்பனிடத்தில் உன் தேவைகளை சொல், உன் உள்ளத்தின் வாஞ்சைகளை சொல். எப்படி சொல்லணும் தெரியுமா? தீர்மானத்தோடு சொல்லணும். நாங்கள் இங்கே வந்துட்டு குழப்பக்கூடாது. ஆண்டவரே நீர் அதை செய்யும் இதை செய்யும். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஒன்று தான் வேணும். பிரைஸ் காட், ஆமென். இந்த வருஷத்தில் ஒரு காரியத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு அதை செய்யும் இதை செய்யும்லாம் சொல்லாதீங்க. ஒன்று தாங்கப்பா, அப்படி ஒரே ஒரு காரியம்தான். இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு காரியம்தான். அதை தவிர நான் வேற எதுக்காகவும் ஜெபம் பண்ண போகிறதில்ல. நான் தீர்மானம் பண்ணிட்டேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயத்துக்காக முடிவு பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த பிரசங்கத்தை எடுக்கும் போதே கர்த்தர் என்னோட பேசிட்டார். ஒரு காரியத்துக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ண போறேன். நான் வேற எந்த காரியத்துக்காகவும் இந்த வருஷம் ஃபுல்லாக ஜெபம் பண்ண போறதே கிடையாது. வேற காரியத்துக்காக ஜெபிக்க மாட்டேன் நான். பிரைஸ் காட், ஆமென். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஆமென். உன்னைத்தான் கேட்டிருக்கிறேன், அதைத்தான் என் உள்ளம் நாட போகிறது. அதை மாத்திரம் நான் பெற்றுக்கொள்ளும்படி, அதை மாத்திரம் சுதந்திரிக்கும்படி என் உள்ளம் நாட போகிறது. உள்ளத்தை வேற எங்கேயும் மற்ற காரியங்களில் நான் டைவர்ட் பண்ண விரும்பல. என் தகப்பனிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரமே நான் என்ன பண்ண போறேன்? கேட்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த வருஷத்தில் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய், உன் குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய், உன் பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். ஒரு காரியத்தை செய்யும் ஆண்டவரே. விருப்பத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் தாகத்தோடு சொல்லு. கர்த்தர் அதை நிறைவேற்ற ஆவல் உள்ளவளாய் காத்து கிடக்கிறார். அல்லேலூயா. தாகத்தோடு காத்து கிடக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட எதையாவது கேட்டுருவாளா, என் மகன் என்கிட்ட ஏதாவது கேட்டுருவானா, நான் செஞ்சிட முடியாதா, என் பிள்ளைக்கு எதையெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் கொடுக்கிறதுக்கு இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறேன் என்று மனமுவந்து தகப்பன் காத்திருக்கிறார். அவரிடத்தில் நீ கேட்டால் பெற்றுக்கொள்ளுவாய். ஆமென். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.